அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பெயர்கள் கூட பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடித்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பிரியார மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறவங்க ஸ்க்ரீனை ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்க இந்த அரை பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசை பேர் சூட்ட, திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ முறையாதவங்க குலதெய்வ முறையா, அஸ்ட்ரோனியூமராலஜி, அஸ்ட்ரோநேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணை தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். யுவன் சங்கர் ராஜா என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டு. மூணாவது பாயிண்ட் பேச்சால் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. நாலாவது பாயிண்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காதல் உண்டு. அஞ்சாவது பாயிண்ட் உங்கள்கிட்ட பழகினவங்கெல்லாம் காரணமே தெரியாமல் உங்களை விட்டு விலகுவாங்க, நீங்கள் அதை நினச்சி அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. ஆறாவது பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க, இல்லைனா லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கும். ஏழாவது பாயிண்ட் வீட்டில் வந்து மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும், மனைவியோட நிர்வாகம், மனைவியோடைய முடிவு தான் ஃபைனலாக இருக்கும். எட்டாவது பாயிண்ட் பணம் தேவைக்கு உங்களுக்கு கிடச்சிருங்க, பண தட்டுப்பாடே இருக்காது. ஒன்பதாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 11ஆவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உண்டு. 12வது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனை, கண்ணாடி போடக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 13வது பாயிண்ட் தாய்மாமா மற்றும் மாமனார் விரிசல்கள் உண்டு. 14வது பாயிண்ட் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை உண்டு. 15வது பாயிண்ட் தசை பிடிப்பு பிரச்சனை உண்டு. 16வது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. 17வது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க. 18வது பாயிண்ட் நகை அல்லது சர்டிஃபிகேட்ஸ் தொலைச்சிருப்பீங்க. 19வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 20வது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து போராடக்கூடிய குணம் உண்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 21வது பாயிண்ட் நீங்கள் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க. 22வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் திதித்திர பணங்கள் சரியாக கொடுக்கணுங்க, பித்ரு சாபங்கள் இருக்குது, அவசியம் இது சரி செய்யணும். 23வது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச மனக்கவலை இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதற்கு காரணம் நான் முன்னாடி சொன்னக்கூடிய பாயிண்ட் தாங்க, அவசியம் திதித்திர பணங்கள் சரியாக கொடுக்கணும். 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் குலதெய்வ வழிபாட்டு குறைகள் இருக்குது. 25வது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 26வது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சிருப்பீங்க. 27வது பாயிண்ட் ஆடை அலங்கார மேக்கப் பிரியராக இருப்பீங்க. 28வது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. 29வது பாயிண்ட் தாய்மாமா வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே கௌரவம் பார்ப்பாரு. 30வது பாயிண்ட் இட வீடு சொத்த லாபம் உண்டு. 31வது பாயிண்ட் ஆண் வாரிசு இல்லாத இடத்துல உங்களுக்கு பெண் அமையும், அல்லனா உங்கள் மனைவி வந்து 3வது நபராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. 32வது பாயிண்ட் வெளியில் நல்ல பேர் புகழ் உண்டுங்க, ஆனால் குடும்ப உறுப்பினர்களை எந்த சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்காது. 33வது பாயிண்ட் மற்றவங்களை விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 34வது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திறமை உண்டு. 35வது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 36வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 37வது பாயிண்ட் எவ்வளோ கடன் பட்டாலும் அடைச்சிருவீங்க. 38வது பாயிண்ட் கௌரவமான வேலை, கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும். 39வது பாயிண்ட் அப்பா அழகானவங்களாக இருப்பாங்க. 40வது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து பூரிய தொட்டு மாற குடும்பமாக இருக்கும். 41வது பாயிண்ட் அம்மா மேலே வெறுப்புகள் இருக்கும். 42வது பாயிண்ட் அப்பா மேலே அதிகமான பாசத்தையும் கடந்த பக்தி உண்டு. 43வது பாயிண்ட் அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க. 44வது பாயிண்ட் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்ப அபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 45வது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் கைமாறி இருக்கும். 46வது பாயிண்ட் தூக்கம் அப்படிங்கிறது தடைப்பட்ட தூக்கமாக இருக்கும். 47வது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க. 48வது பாயிண்ட் கன்னி உண்டுங்க. குடும்பத்தில் கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தை தான் கன்னின்னு சொல்லுவோம். அது உங்களுக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கோ யாராவது குறைஞ்ச வயசில் பெண் குழந்தை இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்னி தாங்க அவசியம், அது வழிபடணும். கன்னி தெய்வ வழிபாட்டு முறைகள் A-Z அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி முறைப்படி கன்னி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. 49வது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குதுங்க, உங்கள் பேரே சொல்லுதுங்க. இது இந்த காலத்தில் நான் வெறுமனே சொன்ன நம்ப மாட்டீங்க, இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிரூபித்து காட்டுறேன். உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கோ கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது இருக்கும், காலில் ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ஆறாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும், நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காது, லேட்டாக தூங்குவீங்க, அது திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது, எவ்வளோ வருமானங்கள் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. கட்டாயம் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும், அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தில் முன்னேற முடியும். உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக அவங்களை வச்சு பண்ணிக்கோங்க. அல்லது என் நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க.
50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் யுவன் சங்கர் ராஜா என்ற பெயருக்கான 50 வகையான நியமால ஜீவனங்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு இப்போ பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.